கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, உன் காரியம் வாய்க்கும். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, ஏன் நான் எதை செய்தாலும் அதை நடக்க மாட்டுக்கு? நான் தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. இதுவரைக்கும் நீங்கள் தொட்ட காரியம் ஃபெயிலியராக இருக்குமே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறான், நீ நினைக்கிற காரியமெல்லாம் நடக்கும். நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். எல்லாத்துக்கும் மேலே ஒரு உன்னதமான வாக்கு தத்துவம், நான் உன் கூட இருந்து உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39:23, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணினார் என்று சிறைச்சாலைக்காரனுடைய தலைவன் கண்டு யோசேப்பிடத்தில் யாதொரு காரியத்தையும் விசாரிக்கவில்லை. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய காரியம் வாய்க்க பண்ணணும். நீங்கள் எதை செய்தாலும் அது நல்லா இருக்க போகுது. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னா ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தில் எது என் கூட இருக்குதோ இல்லையோ, கர்த்தராகிய நீர் மாத்திரம் என் கூட இருந்தால் போதும். சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். நீங்கள் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் சொல்லட்டுமா? அதை இந்த உலகம் காணணும். உலகம் காணும். ஆதியாகமம் 39:23 சிறைச்சாலைக்காரனுடைய தலைவன் யோசேப்பை பார்க்கிறான். இவன் எதெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். இன்னைக்கு உங்களை அற்பமாக என்னதில்லை உலகம், உங்களை கேவலமாக நினைக்கிறாங்கள்ல. சிறைச்சாலையில் ஒரு மனுஷனுக்கு மரியாதை கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காது. ஏன்னா அவன் ஏதோ ஒரு தப்பை செய்துட்டு தான் வந்திருப்பான். அதனால் சிறைச்சாலையில் மரியாதையை எதிர்பார்க்க முடியாது. அதுவும் போத்திபார் என்கிற ஒரு அதிகாரியுடைய மனைவிடத்தில் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு மதிப்பு கிடைக்குமா? கிடைச்சிச்சு. சிறைச்சாலைக்காரனுடைய தலைவன் அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். ஒரு சகோதரத்தில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பிரதர், ஏசுனா யாருன்னு எனக்கு தெரியாது. கல்லூரி படிக்கும் பொழுது என்னுடைய நண்பன் எனக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தினான். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுவை அறிகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் முட்டாள், நான் பேதை, நான் பைத்தியக்காரன். என்னுடைய அப்பா அம்மா என்னை குறித்து ரொம்ப கவலைப்பட்டாங்க, இவன் எப்படி பிழைக்க போகிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுவை அறிந்த பின்பு இயேசு என்னோடு கூட இருக்கிறதை என்னுடைய தாய், தகப்பன், என் சகோதரர்கள் எல்லோரும் கண்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நான் என்ன செய்தாலும், நான் என்ன தொட்டாலும் அது நல்லபடியாக நடக்கும். ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, நீ செய்கிறதெல்லாம் உன்னுடைய கடவுள், உன்னுடைய கர்த்தர், உன் கூட இருக்கிற கடவுள் அதை செய்கிறா. இப்போ என் குடும்பம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உலகம் காணணும். ஆதியாகமம் 39:3 நீங்கள் வாசித்து பாருங்க. யோசேப்பு செய்கிறதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று போத்திபார் கண்டு போத்திபாருடைய வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக அவனை ஏற்படுத்தினார். கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணும், இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உன் காரியம் வாய்க்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.